அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நொப்டி ஜோன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெற்றிகரமான நபராக மாறுவது எப்படி, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்க்கணும். நான் ஒரு சில லைன்ஸ்லாம் நான் வந்து படித்து பார்த்தேன். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாருக்குமே நம்ம உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இது வந்து எப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே. ஸோ ஹவ் டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஷேர் யுவர் பிளான்ஸ் வித் எவ்ரி ஒன். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது வந்துட்டு நம்முடைய திட்டங்கள் வந்து எல்லார் இடத்துலையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்ம மேபி ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே எல்லார்கிட்டையுமே வந்து என்னென்னா சொல்லிட்டோம் அப்படின்னா, மேபி சம்டைம்ஸ் அது வந்து என்ன ஃபெயிலியர் ஆகலாம், மேபி அது வந்து என்னென்னா டிலே ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டிலே ஆகும்போது நமக்கு என்ன தோணுன்னா, அவங்க வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க அப்படின்னு இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு இது ஏன் போகலை, எதனால் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கும்போது, அது நமக்கு தேவையில்லாத ப்ரெஷரும் வந்து கிரியேட் ஆகும். ப்ளஸ் வந்து என்னென்னா, மேபி அது கரெக்டான ரூட்டாக இருந்தாலுமே வந்து என்னென்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அவங்களுக்கு அது ஃபெயிலியராக மாறி இருக்கலாம். ஓகேங்களா? அந்த பிளான் வந்து அவங்களுக்கு அது ஃபெயிலியராக மாறி இருக்கலாம். ஸோ அது நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போதுனா, நமக்கு தேவையில்லாத நல்ல பிளான்ஸ் கூட நமக்கு என்ன பண்ணணும், அது வந்து என்னென்னா ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் பிளானில் நீங்கள் வந்து கிளியராக இருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்கள் அதை வந்து என்னென்னா மற்றவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே எல்லா பிளானுமே சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் டாக் அபவுட் தி இன்டிமேஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நெருக்கமான விஷயங்கள், ஓகேங்களா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, மேபி அவங்க இன்னொருத்தர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்படி என்ன ஆகும், அது கிராஸ் ஆகி நெக்ஸ்ட்டுன்னு போக திருப்பி அது உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு விதமாக வந்து என்ன பண்ணுவோம், வந்து சேர்ந்து வந்துட்டு. ஸோ அதனால் உங்களுடைய பர்சனல் லைஃபு, நெருக்கமான விஷயங்கள், விவரங்கள் எல்லாமே என்னென்னா மற்றவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஓகேங்களா? நெவர் டாக் அபவுட் ஹவு ஹீரோயிக் யூ ஆர். ஓகேங்களா? நம்ம என்னதான் வந்து என்னென்னா நம்ம ஹீரோயிக் பர்சனாக இருந்தாலுமே சரி, நமக்கு வந்து எல்லாமே நம்மளால் முடியுமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் முடிச்சுட்டு அந்த செயல் தான் நம்மளை பற்றி பேசணுமே தவிர, நம்மளே போயிட்டு இது எல்லாம் நம்மளால் வந்து பண்ண முடியும், மற்றவங்களால பண்ண முடியாது, என்னால் இது வந்து பண்ண முடியும், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து பேசக்கூடாது. நம்ம செயல் தான் நம்மளை வந்து என்ன பண்ணணும், பேச வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நாலாவது வந்து நெவர் டிக்ளேர் ஹவு என்லைட்டன்ட் யூ ஆர். நீங்கள் எவ்வளவு அறிவாளி பெற்றவர் என்று ஒருபோதும் அறிவிக்காதீர்கள். மூணாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட் கிட்டத்தட்ட சிமிலர் தான். வந்துட்டு நம்ம வந்து அறிவாளி, நான் வந்து இதில் வந்து நான் எக்ஸ்பர்ட்னு வந்துட்டு இதில் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கு மேலே இன்னொருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைனா இன்னொருத்தர் அடுத்தது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு இதில் வந்து பெரிய அறிவாளின்றதை மோஸ்ட்லி வந்து என்னென்னா யாருக்கிட்டையுமே வந்து என்ன பண்ணாதீங்க, மற்றவங்க இடத்துல சொல்லாதீங்க. நெவர் டாக் அபவுட் ஃபேமிலி ப்ராப்ளம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லாருமே வந்து என்னென்னா நம்மளை பற்றி ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகணும், இல்லை நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் நம்ம இருக்கிற அந்த பிரச்சனைகள் தரும், இல்லை அவங்க நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க, நமக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு என்ன பண்ணுறது, நம்முடைய ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே என்ன பண்ணுறது, சொல்கிறது. இது வந்து முற்றிலுமாக வந்து என்னென்னா தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணாதீங்க. ஓகேங்களா? டோன்ட் பிரிங் அப் அன்பிளசன்ட் திங்ஸ் யூ ஹேவ் இயர்டு. ஓகேங்களா? எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் வந்து கேட்டோம் அப்படின்னா, மேபி அது கரெக்டாக தப்பானு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அதை நம்ம திருப்பி மற்றவங்க கிட்டேயோ அடுத்தவங்க கிட்டோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மேபி அது நல்லதாக இருக்கலாம், இல்லை கெட்டதாக இருக்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இதில் கொடுத்துருக்க அந்த 6 பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம வந்து என்னென்னா இதில் மோஸ்ட்லி நம்ம போய் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட டைமும் நமக்கு வந்து என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால் நம்ம பிளான்ஸும் வந்து என்னென்னா ட்ராப் ஆகும். நம்முடைய மைண்டு வந்து என்னென்னா கரெக்டாக வந்து என்ன பண்ணாது, ஒர்க் ஆகுது. உங்களுடைய வேலை என்னையோ நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதில் டைம் நிறைய வந்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான திங்ஸ் டு கீப்ஸ் ஆஸ் எ சீக்ரெட். ஸோ இந்த விஷயம் எல்லாமே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் கோல் என்னவோ அதை மட்டும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் டைம் லைன் இப்படி என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழ் நொப்டி ஜோனில் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, திஸ் தான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஐபிஓ, ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், குளோபல் மார்க்கெட், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இதுதான் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ். இது வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதில் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அடுத்து நான் போடுறேன். நன்றி.